பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொல்லி வந்து மாட்டு பொங்கல் தாங்க. பெரியவங்களுக்கு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். எதுவும் தனியாக பொங்கல்லாம் வைக்க மாட்டோம். அம்மா வீட்டு சைடு தான் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அம்மா வீட்டுக்கு தாங்க வந்துருக்கேன். காலையில எல்லாம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. மதியெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் தாங்க நைட்டு கோலம் போட்டது. காலையில் வந்து சாமி கும்பிடலாம்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் தான் கோலம் போடுறாங்க. கோலம் போட்டு எல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடணும் இல்லையா. எங்கள் மாமனாரோடைய அப்பா அம்மா அப்புறம் அவங்களுடைய தம்பிக்கும் வந்து சாமி கும்பிடணும். ஸோ அதனால் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார் தான். அங்கே வீட்டிலலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து புளியாண்ட சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு. அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோவில் மாதிரி சின்னதாக இது பண்ணியிருப்போம். நாங்களே இது பண்ணதுனால அங்கே சாமி கும்பிட்டு அப்புறமா தான் அங்கே போய் புளியாண்டை வந்து சாமி கும்பிட்டு எங்க போய் பாத்தீங்க காபி வந்து பாத்தீங்க பாய். தோட்டத்தில் முடிஞ்சாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பணும். சரி, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்றதுனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை எதாக இருந்தாலுமே நாங்கள் 2 பேருமே பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற பழக்கம் இருக்குது. அதனால் ஊருக்கு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா காலில் விழுந்து எங்கள் மாமியார் அப்புறம் எங்கள் மாமனாரோடைய தங்கச்சி அவருடைய அத்தை எல்லோரும் இருந்தாங்க.
அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் ஊர் கிளம்பியாச்சு. கைஸ் இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பொங்கல்லாம் வச்சாங்க, எல்லாமே முடிஞ்சு பின்னாடி தான் நாங்கள் வந்தோம். கைஸ் பாருங்க, அம்மா வீட்டுக்கு போகலாம் பாருங்க. இன்னொன்று அப்படி இந்த சைடு பண்ணிட்டு அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸில் போட்டு வச்சாங்க. புதுசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுட்டு நினைக்கிறேன். இனிமேல் வந்து கொஞ்சம் கேம்லாம் விளையாடுற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். அது விளையாடுனா இது கூட அட்டாச் பண்ணுறேன். இல்லைனா இதோட முடிஞ்சிட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு பொங்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் பாட்டி வந்து என் கூட இருந்தாங்க. உண்மையே ரொம்ப ரொம்ப அதை நினைச்சாலே கஷ்டமாக இருக்கும் நினைச்சு. இருந்தாலும் ஓகே, அதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதனால முடியல. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்கள மிஸ் பண்ண ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சாப்பிட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி கோலம் போடணும் அப்படிங்கிறதுனால திரும்பி கோலம் போட்டுட்டு அடுத்த நாள் வந்து போனோம் இல்லையா. போட்டுட்டு நானும் என் பெரியமா உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு 12 மணி ஆகிடுச்சிங்க. அதெல்லாம் போய் படுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.